அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக ஆற்றல் நம் அனைவருக்கும் என்றைக்கும் நன்மையே செய்யட்டுமாக. இன்றைக்கி இந்த பதிவில் வெந்தயக்களி ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இந்த வெந்தயக்களி பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி அதை ஒரு பதிவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வெந்தயக்களிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, உடலில் வாத நீர் அதிகமாக இருக்கிறவங்க பச்சை அரிசி யூஸ் பண்ணலாங்க. பட்டு ரொம்ப ஹீட் எக்ஸஸாக இருக்கிறவங்க நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசியை நம்ம போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் ஓகேங்களா, 100 mlன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 100 கிராம் அப்படி வச்சுக்கோங்க. 100 கிராம் அரிசியில் ஊற வச்சுருங்க, தனியாக ஊற வைக்கணும். 50 கிராம் உளுந்து, 50 கிராம் வெந்தயம். உளுந்துக்கு ஈக்குவலாக வெந்தயம் போட்டால் தான் அதுக்கு பேர் வெந்தயக்களிங்க. நிறைய பேர் குவான்டிட்டி குறைச்சிட்றாங்க, 25 கிராமாக வெந்தயம் போடுறாங்க. பட் அதில் யூஸ் கிடையாது. ஓகேங்களா, இதை மூணையுமே நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்சுருக்கிற ரைஸை அடுத்த நாள் காலையில் அரிசியை தனியாக அரைக்கணுங்க, வெந்தயத்தை தனியாக அரைக்கணும், உளுந்தை தனியாக அரைக்கணும். மூணையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துட்டு இந்த மூணையும் ஒன்றா கலந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. கலந்து வச்சுட்டு ஒரு மண் சட்டியில் தண்ணி, இப்போ நம்ம 100 கிராம் அரிசி எடுத்துருக்குறோம், 50 கிராம் உளுந்து வெந்தயம், அப்போ டோட்டலாக 200 கிராம் வருதுங்களா. இதுக்கு 2 மடங்காக 200 கிராம்னா 400 கிராம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தண்ணியில் லேசாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவு பதத்தில் இருக்கக்கூடிய களிமாவை அதை கூட நம்ம ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த வெந்தயத்துக்குள்ளே கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடக்கூடாதுங்க களிக்குள்ளே, சரிங்களா. நம்ம இதை தனியாக வச்சுட்டு தனியாக தான் கருப்பட்டியோ சர்க்கரையோ எது நமக்கு தேவையோ அதை நம்ம தொட்டு சாப்பிடணும். ஓகேங்களா. இப்போ இது 20 மினிட்ஸ் கேஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்துட்டு அடுத்ததாக 20 மினிட்ஸ் கழித்து ஒரு 100 ml நல்லெண்ணெயை அந்த வெந்தயக்களி கிண்டிகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேயே ஊற்றி மறுபடியும் கிண்டணும். அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு கொதிச்சு வருங்க. கொதிச்சு நல்லா தலப்பலான்னு வருங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த களிமாவோடையே மிங்கிள் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து வச்சு லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறம் பரிமாறி அது கூட நல்லெண்ணெய் ஊற்றி வெல்லமோ கரும்பு சர்க்கரையோ கருப்பட்டியோ வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. நன்றிங்க.